ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் கும்பாபிஷேகங்க. இது வந்து முனீஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா கோபுரம் இல்லைங்க, லிங்க வடிவத்தில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. இதுதான் வந்து லிங்க வடிவத்தில் கோபுரம் இருக்குது. அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்டோம், என்ன கோபுரம் லிங்க வடிவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோபுரமாக கட்ட முடியல, லிங்கமாக தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே அன்னதானம் போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் லேட்டாக போனதுனால காலி ஆயிடுச்சு, கூட்டமே இல்லை. அதனால் சாமி பார்த்துட்டு டொனேஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் கலசம் கொடுத்தாங்க. நின்று வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டோம். வீட்டிலே கீரை சாதம் தான். எனக்கு ஓரளவுக்கு தான் பிடிக்கும், இருந்தாலும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் மயிலம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். மயிலம் முருகர் கோயில் சின்ன வயசுலேருந்தே போயிருக்கேன். மார்னிங் டைம் தான் போயிருக்கேன். இது ஈவினிங் டைம் போனால் ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கேயும் கூட்டம் இல்லை. தண்ணியை பார்த்ததும் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஹஸ்பண்ட், பாப்பா, பாட்டிலாம் முன்னாடியே போயிட்டு அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேலே போய் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஈவினிங் டைமில். நான் இது வரைக்கும் மார்னிங் தான் போயிருக்கேன். அப்படியே பர்ச்சேசிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.